டிசம்பர் 2024 வந்து ஜிசி ஓ லெவல் எக்ஸாம் இப்போ நடக்கிருக்குது. அந்த ரிசல்ட்ஸை வந்து நாங்கள் எப்போ நிர்ணயிக்கிறோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யூ கேன் பி அ பேரண்ட். நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கிறீங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க. அக்டோபரில் இல்லை, நவம்பரில் இல்லை, நவ் இப்போ தான் நீங்கள் டிசைட் பண்ணுறது. இப்போ நீங்கள் எந்த ரிசல்ட்ஸை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்களோ அதுதான் டிசம்பரில் நீங்கள் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறது. பட் இப்போ மே எக்ஸாம் நடக்குதுன்னா லாஸ்ட் மூமெண்ட்டில் ஈவன் 10-20 டேஸ் இருக்கிற நேரத்துக்கு லைக் நான் எதுவும் படிக்கலாம் ஆனால் பாஸ் ஆக வேணும்னு சொல்கிற தாட்டோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் லைக் இதில் மோட்டிவேஷனும் இல்லை, இதில் எதுவுமே இல்லை. இது ஒரு பேசிக் காமன் சென்ஸ். ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும், ரைட்? இயர்ஸ், மந்த்ஸ், சம்திங் லைக் தட். ஸோ இதே மாதிரி தான் ஒரு எக்ஸாம்னு சொல்கிற நேரத்துக்கு அதுக்கான ஒரு டீசன்ட் அமௌண்ட் ஆஃப் பீரியட் ஆஃப் டைம் இருக்கிறேன். 20 டேஸ் 10 டேஸில் படித்து அது ஒரு கொஸ்டினா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனிவேஸ், இப்போ டிசம்பர் பேட்ச் அடுத்த பேட்சுக்கான பீப்புள் வந்து நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய டிசிஷனில் தான் அது இருக்குது வந்து. ஸோ அக்டோபர் நவம்பரில் வந்து எதுவும் செய்கிறதுக்கு இல்லை. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கணும். இதுக்கான ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் தான் டுடே வி ஹேவ் ஆர்கனைஸ்ட். பிகாஸ் நாங்களும் இந்த மெசேஜை வந்து அக்டோபரில் வந்து சொன்னதுக்கு சரி வராதுன்னா எக்ஸாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு அந்த டைமுக்கு. ஸோ நவ் வி ஆர் டெல்லிங் யூ. ஸோ வி ஆர் கோயிங் டு ஷோ யூ நீங்கள் என்ன செய்ய வேணும், எப்படி படிக்க வேணும், எவ்ரி திங். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராமில் டுடே at 8 PM and you will learn what to do next.